அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. இந்த ஆண்டு இனிய ஆண்டாக மாறுறதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்றது தான் நாம இப்ப பார்க்க போறோம். உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, அடுத்து பண வரவு, குடும்பத்துல ஒற்றுமை, நிம்மதியான தூக்கம், இது அத்தனையும் கிடைக்கிறதுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நாள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதுல 2 விஷயங்கள் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல எதை அனுபவிக்க வேண்டியன்னு சொன்னாலும் அதுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில ஆரோக்கியத்துக்காகவும் அந்த ஆரோக்கியம் மேம்பட்டா எல்லாமே சாதிக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படின்றது சூரியன் மேஷ ராசியில சித்திரை மாசத்துல போகக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் போகும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்துல உக்கிரமா போவார். ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த வெப்பத்தால உடம்புல பித்தம் அதிகமாகும். அப்போ பித்தம் அதிகமாகாம தடுக்கிறதுக்கு தான் இந்த காலகட்டத்துல வேப்ப மரம் பூத்து குலுங்கும். அப்போ இப்போ நம்ம முன்னோர்கள் வேப்பம்பூ பச்சடி வந்து சாப்பிடுவாங்க சித்திரை மாசத்துல. அந்த வகையில இந்த ஆண்டு முதல்ல நீங்க பஞ்சாங்கம் வாங்கியிருந்தா படிங்க, பூஜை ரூம்ல வைங்க, படிக்க தெரிஞ்சா படிங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா எல்லோரும் செய்யக்கூடியது தான் இது. காலையில நீங்க எழுந்த உடனே நாளைக்கு மட்டும் காபி, டீ இதெல்லாம் கொஞ்சம் குடிக்காம வேப்பம்பூ கொஞ்சம், அது கூட மாங்கொழுந்து ஒரு 1, அடுத்து இனிப்பு. இனிப்புனா சர்க்கரை வைக்கக்கூடாதுங்க, வெல்லம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் அல்லது ஒரு சின்னதாக கட்டி துண்டு வச்சுக்கோங்க. ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி, புளி கொஞ்சம் சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் நீங்க ஒண்ணாக்கி அதை அப்படியே சாப்பிட்ருங்க. மென்று சாப்பிடலாம். நம்ம கஷாயம்லாம் போட தேவையில்ல, அப்படியே மென்று சாப்பிடலாம். நீங்கள் வேப்பம்பூ எடுக்கும் பொழுது சுத்தமாக எடுத்துக்குங்க. மா கொழுந்து இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கினா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு கூடுதலாக நாடி பார்க்க தெரியும், வாசியோகம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த கிழமை காலையில் 6 மணிக்கு என்ன நாடி ஓடுது அப்படின்றத பார்த்து அதுக்கு பயிற்சிகள் இருக்கு, தெரிஞ்சவங்க அதை செய்யுங்க. இதுக்கு பிறகு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? வீடு முக்கியம். வீட்டில் நல்ல சக்தி இருக்கணும். அப்போ நல்ல சக்திக்காக வாயற்படியில் தோரணங்கள் கட்டுங்க. மா இலை தோரணங்கள் கட்டுங்க. வீட்டுக்குள்ள காலையில் நல்லா வீட்டை சுத்தப்படுத்திட்டு பச்சை கற்பூரம் சின்ன துண்டு, பச்சை கற்பூரம் லட்டுக்கு போடக்கூடிய பச்சை கற்பூரம் சின்ன துண்டு, பன்னீர் ஒரு 50 கிராம் 50 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்துக்குங்க. வீடு முழுக்க தெளிச்சு விட்ருங்க. தெளிச்சுட்டு நீங்கள் நல்லா தொடச்சி விட்ருங்க. மாலையில் அந்தி வேலையில் அந்த அந்தி சந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில் சாம்பிராணி போடுங்க. அந்த சாம்பிராணியில் வெண்கடுகு போடுங்க. ஒரு 3 சிட்டிகை போட்டால் போதும். இதை இன்னைக்கு ஒரு நாள் செய்யுங்க. வருஷம் முழுசும் உங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும். இந்த சாம்பிராணியை அடிக்கடி நீங்கள் போடலாம். அடுத்து காலையில் நீங்கள் வீடெல்லாம் துடைச்சிட்டீங்க இல்லையா? லவங்கப்பட்டை தூள், லவங்கப்பட்டையை வாங்குங்க. அதை நீங்களே தூளாக்கிக்கங்க. வீட்டுக்கு வெளியிலிருந்து உள்பக்கமாக உங்கள் உள்ளங்கையில் அந்த லவங்கப்பட்டு தூளை வச்சு ஊதி விடுங்க. அது வாசப்படியில் அப்படியே தெளிக்கும். இப்போ மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். லட்சுமி வீட்டுக்கு வந்தால் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி தன்னார வந்துடும். அப்போ உடல், மனம், அடுத்து வீடு. இப்போ என்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு நைட், நாளைக்கு வருஷம் பிறக்குது. இன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய தாம்பலத்தட்டு அதில் பூ வச்சுக்கிங்க.
முக்கணிகள் வச்சுக்கிங்க. முக்கணிகள் மா, பலா, வாழை வச்சுக்கிங்க. மற்ற பழங்களையும் நீங்க வைக்கலாம். அது கூட ஒரு கண்ணாடி வச்சுக்கிங்க. முகம் பார்க்குற கண்ணாடி. அடுத்து ரூபாய் நோட்டுக்களை வைங்க. எந்த நோட்டு இருக்குதோ அதை வைங்க. உங்ககிட்ட வெள்ளி காயின் இருக்கா, தங்க காயின் இருக்கா, எதுவுமே இல்லையா, ஏதாவது ஒரு தங்கம், வெள்ளி ஏதாவது இருக்கும் இல்லையா, வீட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வச்சிருங்க. இதை ஒரு பூஜை ரூமில் வைங்க. நாங்கள் பூஜை ரூம்லாம் இல்லை சார், வாடகை வீடு தான், பூஜை ரூமே கிடையாது, ஒரே ரூமு தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வசிக்கக்கூடிய ரூம்லேயே வச்சிருங்க. தூங்கி எழுந்ததும் நீங்கள் அதை போய் பார்க்கணும். அந்த கண்ணாடியோட பார்க்கணும். அந்த கண்ணாடி நீங்கள் பார்க்கும் பொழுது திரும்ப இதெல்லாம் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி அர்த்தம். ஆரோக்கியமாக கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள், பணம், தங்கம், வெள்ளி இது அத்தனையும் உங்களுக்கு சேரும் அப்படின்றது ஐதீகம். அடுத்து இந்த ஆண்டு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது. ஆண்டு பலன்கள் நாம் பார்ப்போம். ஏன்னா குரு தான் முக்கிய நபராக வராரு. உங்கள் ஜாதகத்தில் குரு திசையோ அல்லது புத்தியோ நடக்குதுன்னா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம். அது சார்ந்த பதிவு அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதை செய்யுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.